முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் ரத்து. ரணில் சந்திரிகாவின் அதிரடி தீர்மானம். மஹிந்தவிற்கு வீடு வழங்க முன்வந்துள்ள தேரர்கள். வடக்கில் அறுவடையை ஆரம்பித்த ஜேவிபி. மஹிந்த தரப்பு ஆதங்கம். அனுரவிடமிருந்து பரந்த அழைப்பு. வெட்கத்தில் சுமந்திரன். நாமலை ஆட்சிக்கு கொண்டுவர ராஜபக்ஷ தரப்பு தீவிரம். முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய ஓய்வூதியம் உள்ளிட்ட சிறப்புரிமைகளை நீக்குவதற்கு அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கையை சவாலுக்குட்படுத்தப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க, ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய உரிமைகளை நீக்குவதற்குரிய சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனை சட்ட ரீதியாக சவாலுக்குட்படுத்துவதற்கு மஹிந்த ராஜபக்ஷ திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையிலேயே சிறப்புரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக முன்னிலையாக போவதில்லை என ரணில் மற்றும் சந்திரிகா ஆகியோர் குறிப்பிட்டுள்ளனர். மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோர் இது தொடர்பில் தமது நிலைப்பாடுகளை இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சலுகைகள் ரத்து செய்யப்பட்டால் அவருக்கு வீடு வழங்க பல மகாநாயக தேரர்கள் முன்வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை மஹிந்த ராஜபக்ஷவிடம் அவர்கள் கூறியதாகவும் நாமல் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டம் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் முதல் பெண்மணிகளின் வீடுகள் உள்ளிட்ட சலுகைகளை குறைப்பதற்கான சட்டமூலத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தது. இந்த சட்டமூலம் விரைவில் நிறைவேற்றப்பட உள்ளது. இவ்வாறு சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் 500க்கும் மேற்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியத்தை இழப்பர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடக்கில் வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக இனவாதத்தை விதைத்தவன் பிரதிபலனையே ஜேவிபி தற்பொழுது அறுவடை செய்கின்றது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்போது அவர் மேலும் கூறுகையில், மஹிந்த ராஜபக்ஷ பிரிவினைவாத போரை முடிவுக்கு கொண்டு வந்து வடக்கு கிழக்கு மக்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்தினார். ஆனால் ஜேவிபி மீண்டும் வாக்குகளுக்காக பிரிவினைவாதத்தை விதைத்தனர். வினை விதித்தவன் வினையறுப்பான் என்பதற்கேற்ப அதை இன்று அரசாங்கம் வடக்கில் அறுவடை செய்கின்றது. ஒரு நாடு என்ற வகையில் நாம் இதை பாரதூரமாக பார்க்க வேண்டியுள்ளது. மேலும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் செல்வாக்கை சீர்குலைக்க ஜேவிபி எவ்வளவுதான் பொய் கூறினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாட்டில் 30 வருட யுத்தத்தை முடிவுறுத்தி பாரிய அபிவிருத்தியை செய்த மஹிந்தவின் நாமத்தை பொய்களால் மறைக்க முடியாது என்று சாகர காரியவசம் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் நகரம் கடையடைப்புக்கு ஆதரவு தராதது சற்று வெட்கமாக இருப்பதாக தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்திருந்தார். கடந்த காலத்தில் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஆராய்ந்து மேற்கொண்ட சுமந்திரனின் சமீபத்திய நடவடிக்கைகள் வினோதமானதாகவே உள்ளன. இவ்வாறு சென்றால் சுமந்திரனின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் சுமந்திரனை நம்புவதற்கு தமிழ் மக்கள் தயாராக இல்லை என்பது தற்பொழுது புலப்படுகின்றது. இவ்வாறு இருக்க கடையடைப்பு அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க மற்றும் நலிந்த ஜெயதிஸ் ஆகியோர் சுமந்திரனுடன் பேசியதாகவும் கூறப்படுகின்றது. ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகில் உள்ள நடைபாதையில் ஆசிரியர்கள் குழு ஒன்று நேற்று இரவு விளக்கேற்றி போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. தங்கள் நியாயமான கோரிக்கை ஜனாதிபதியின் கவனத்திற்கு வரும் வரை தாங்கள் இப்படி இருக்க உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தங்கள் குழந்தைகளை அந்த ஆசிரியர்கள் பணிபுரியும் அதே பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர்கள் கோருகின்றார்கள். அவர்கள் இன்று மதியம் ஒரு பேரணியில் ஜனாதிபதி செயலகத்தை அடைந்துள்ளனர். இந்த பேரணியை ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ போன்ற பலமான தலைவர்கள் மீண்டும் உருவாகப் போவதில்லை என்று பிரபல வர்த்தகர் டட்லி ஸ்ரீசேன குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வதகின் இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் முன்னிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், மஹிந்தவை போன்று உறுதியான பலம் வாய்ந்த தலைவர்கள் மீண்டும் இந்த நாட்டில் உருவாகப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறித்தும் அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். அனுரகுமார திசாநாயக்க வெறுமனே பொய்யான காட்சிகளை சித்தரிக்க மட்டுமே தெரிந்த ஒருவர் என்பதாக டட்லி ஸ்ரீசேன அங்கு கருத்து வெளியிடும் போது குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ போன்ற பலமான தலைவர்கள் மீண்டும் உருவாகப் போவதில்லை என்று பிரபல வர்த்தகர் டட்லி ஸ்ரீசேன குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் லொஹான் ரத்வதகின் இறுதி சடங்குகளில் கலந்து கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் முன்னிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், மஹிந்தவை போன்று உறுதியான பலம் வாய்ந்த தலைவர்கள் மீண்டும் இந்த நாட்டில் உருவாகப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறித்து அவர் கருத்து வெளியிட்டுள்ளார். அனுரகுமார திசாநாயக்க வெறுமனே பொய்யான காட்சிகளை சித்தரிக்க மட்டுமே தெரிந்த ஒருவர் என்பதாக டட்லி ஸ்ரீசேன அங்கு கருத்து வெளியிடும் போது குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் மற்றும் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் முடிவால் 6 கட்சித் தலைவர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை இழப்பார்கள் என்று நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்தன. விமல் வீரவன்ச, DW குணசேகர, தேச விதாரண மற்றும் வாசுதேவன் நாணயக்கார உள்ளிட்ட 6 கட்சித் தலைவர்களின் ஓய்வூதியம் இந்த வழக்கில் இழக்கப்படும் என்று ஓய்வு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரேமஸ்ரீ மானகே தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் முன்னாள் எம்பிக்கள் மற்றும் முன்னாள் எம்பிக்களின் விதவைகளின் எண்ணிக்கை 499 என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் எம்பிக்களின் கிட்டத்தட்ட 150 விதவைகள் ஓய்வூதியம் பெறுபவர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது வழங்கப்படும் ஓய்வூதியங்களை இழந்து வரும் ஒரே நாடு இலங்கை என்றும் கூறியுள்ளார். ஊனமுற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை பறிப்பது மனித உரிமை மீறல் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே ஓய்வூதியங்களை குறைப்பதற்கு முன் அரசாங்கத்திடம் இருமுறை யோசிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக பிரேமஸ்ரீ மானகே தெரிவித்துள்ளார். இதேவேளை லொஹான் ரத்வத்தவின் மறைவு காரணமாக அவரது மனைவி ஓய்வூதியத்திற்கு உரிமை பெறுவார் என்றும் நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சலுகைகள் ரத்து செய்யப்பட்டால் அவருக்கு வீடு வழங்க பல மகாநாயக்க தேரர்கள் முன்வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை மஹிந்த ராஜபக்ஷவிடம் அவர்கள் கூறியதாகவும் நாமல் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டம் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் முதல் பெண்மணிகளின் வீடுகள் உள்ளிட்ட சலுகைகளை குறைப்பதற்கான சட்டமூலத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தது. இந்த சட்டமூலம் விரைவில் நிறைவேற்றப்பட உள்ளது. இவ்வாறு சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் 500க்கும் மேற்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வூதியத்தை இழப்பர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.